லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அருமையான குடும்ப நாவல் கதையின் தொடர்ச்சி. அன்று மாணிக்கம் தன் மளிகை கடையை திறக்கவே இல்லை. தங்கியை புக்ககத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய முக்கிய வேலை இருந்தது அவனுக்கு ஒரே தவிப்பு. 2 தினங்களுக்கு முன்னர் தான் சிவபாதத்திடமிருந்து கடிதம் வந்தது. மேனேஜர் வெங்கடேசனும் அவர் மனைவி ரேவதியும் பெண்ணை அழைத்து போக நேரையே சென்னையிலிருந்து வந்திருந்தனர். சிவபாதம் தனது பென்ஸை அனுப்பி பேரன் மனைவியை சிறப்பாக காரிலேயே அங்கிருந்து அழைத்து வர ஏற்பாடு செய்திருந்தார். காவேரி கரையை ஒட்டிய சிறிய கிராமம் வரதபுரம். மாணிக்கத்திற்கு கடைத்தெருவில் ஒரு சிறிய கடை. அந்த மூவரும் இப்பொழுது அவளுக்கு பரம எதிரிகளாகிவிட்டிருந்தனர். கை செலவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த பணம் குறைக்கப்பட்டதின் காரணம் அவள்தான். தாத்தாவிற்கு அப்படி சொல்லிக் கொடுத்து சதி செய்து விட்டிருக்கிறாள் என்று அணுவின் மீது அவர்களுக்கு ஆத்திரம். ரத்னா அத்தை தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை வேறு வகையில் திருத்து கொண்டாள். சோபனா, சசி இருவரையும் அணுவிற்கு எதிராக ஏவி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று வந்தவள் வீட்டு குழந்தைகளான உங்களை இப்படி ஆட்டி படைக்கிறாள், நீங்களும் சும்மா இருக்கீங்க. அவள் சொன்னபடி ஆடும் கை பொம்மை இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுங்கோ. அப்பத்தான் அவள் வழிக்கு வருவாள். தூபம் போட்டாள், அவர்களை தூண்டிவிட்டாள். ஜெயக்குமார் வாணியின் நினைவிலேயே வாழ்கிறான் என்று உள்ளூர பெருமை பெற்று கொண்டிருந்த அவளுக்கு அந்த 2வது திருமணம் பெருத்த ஏமாற்றும். தொடர்ந்து அவனிடம் சமீபத்தில் காணப்பட்ட மன மாறுதல்களை கண்டு மன அதிர்ச்சி அடைந்து போய்விட்டிருந்தாள். பல வழிகளில் அவளின் முயற்சிகளுக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக இருந்த அணுவை தோற்கடிக்க வேண்டும் என்று அவள் மனதிற்குள்ளேயே ஒரு திட்டம். ஆபீஸிற்கும் வீட்டுக்கும் ஓடிக்கொண்டிருந்த அணு விரைவில் ஒரு உண்மையை உணரத் தொடங்கினாள். மீண்டும் வீட்டின் நிர்வாகம் கலகலக்கத் தொடங்கியது. சரக்கு வியாபாரம், கிழக்கு தெருவில் குடியிருப்பு. அந்த காலத்தில் அவன் தந்தை கொஞ்சம் வசதியாக இருந்தபோது கட்டிய மாடி வீடு. சுண்ணாம்பு பொறிந்து, கூரை உதிர்ந்து, சுவற்றில் செங்கல் அங்கும் இங்கும் பல்லை இழித்தது. அவனால் வீட்டை செப்பனிட்டு கொள்ள முடியாத நிலை. 4 பிள்ளைகள். மூத்தவன் பக்கத்தில் இருந்த ஹைஸ்கூலில் SSLC வகுப்பில் படித்து கொண்டிருந்தான். கடைசி பையனுக்கு 4 வயசு. அத்துடன் குடும்ப பெருக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டிருந்தான். எனினும் பற்றாக்குறையில் சமாளிக்க முடியாது தடுமாறி கொண்டிருந்தான். போதாததற்கு வருஷ ஆரம்பத்தில் தெருவில் வேறு 2 புதிய கடைகள் போட்டிக்கு வந்து விடவே அவன் வியாபாரம் படுத்து விட்டிருந்தது. மாடி அறையில் தன் ஜாமான்களை எடுத்து பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள் அனுராதா. அழைத்து போக வந்த வெங்கடேசன் தம்பதிகளுக்கு அன்று அவர்கள் வீட்டில் விருந்து. மாணிக்கம் மனைவி பின்தொடர மாடிக்கு வந்தான். இந்தம்மா, இந்த புடவை ஜாக்கெட் 2ஐயும் பெட்டியில் பத்திரமா வச்சுக்கோ. இந்த பார்சலில் மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி அங்கவஸ்திரம் வச்சிருக்கேன். கிழவர் என்ன கூட வரக்கூடாதுன்னு கண்டிப்பா எழுதி விட்டுருக்கிறார். நீங்க பட்டணம் போய் சேர ராத்திரி ஆயிடும். வெங்கடேசன் வீட்டில் தான் இன்னைக்கு நீ தங்கி இருக்க ஏற்பாடு. காலையில முறைப்படி அவங்க வீட்டில இருந்து உன்னை வந்து அழைச்சிட்டு வருவாங்களாம். அப்போ நீயும் மாப்பிள்ளையும் உடுத்தி கொண்டு போக பிறந்த வீட்டு பரிசுமா இதெல்லாம். அவனால் அதற்கு மேல் பேசவே முடியவில்லை. 2 வயசு குழந்தையாக அனுராதா இருக்கும்போது அவளுடைய தாய் இறந்து விட்டாள். தங்கியை தன் மகளாக வளர்த்து விட்டிருந்தான். அந்த பாசம் பிரிவை எண்ணி அவன் உணர்வுகள் ஊசலாடி கொண்டிருந்தன. மேலும் கீழும் அமைதியின்றி நடந்தான். என்னத்துக்கண்ணா இந்த செலவெல்லாம்? சீர்வரிசை எதுவுமே வேண்டாம்னு தாத்தா எழுதியிருந்தாரே, திகைப்புடன் கேட்டாள். அவங்க சொல்லிட்டா நான் உன்னை கட்டின புடவையோட அனுப்பிட முடியுமா? நமக்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? புடவை பார்சலை பிரித்து கையில் எடுத்தாள். நெஞ்சம் துணுக்குற்றது. அவளுக்கு பிடித்த பச்சை வண்ண காஞ்சிபுரம் பட்டு சேலை. கரையும் தலைப்பும் கண்களை பறித்தன. மாப்பிள்ளையின் பட்டு வெட்டி அங்கவஸ்திரம் எல்லாமே 1000க்கும் மேல் கணக்கு ஓடி இருக்குமே. சில மாதங்களுக்கு முன்னர் தான் கடைக்கு சரக்கு வாங்க பணம் இல்லாது மிகவும் தவித்த அண்ணன் இப்படி செலவழிக்க பணத்திற்கு என்ன செய்தார்? அவைகளை பெட்டிக்குள் பத்திரமாக வைத்து மூடினாள். அந்த 2 டப்பாக்களை மட்டும் டிக்கியில் வைக்க சொல். ஒன்றில் நெய்யில் சுட்ட அதிரசம், இன்னொன்னில் கொஞ்சம் முறுக்கு வச்சிருக்கேன். உன் கணவருக்கு முறுக்குன்னா ரொம்ப ஆசையாம். கண்களை சிமிட்டியபடி மரகதம் அவளை அன்புடன் பார்த்தாள். அணுவின் மூக்கும் கண்களும் சிவந்து போயின. சினுங்கி கொண்டு அண்ணியை பார்க்க திரும்பிய போது கவனித்து விட்டாள். மரகதத்தின் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை காணவில்லை. அவளை வாழ வைக்க அது விலை போய் விட்டிருந்தது. தொண்டையை அடைத்த துன்ப உணர்வை விழுங்கி கொண்டாள். பக்கத்து வீட்டு மருந்து கடை ராமசாமியின் மகள் பங்கஜம் அவளை பார்க்க மாடிக்கு வந்து விட்டாள். ஆருயிர் சிநேகிதி அவள்.
திருச்சியில் ஒன்றாக பிஏ படிக்க இருவரும் ஹாஸ்டலில் ஒரே ஊர்க்காரர்கள் என்ற சலுகையில் ஒரே அறையில் தங்கியிருந்தவர்கள். இளமையின் எண்ணற்ற எண்ணங்களை பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தவர்கள். பிஏ முடித்த கையோடு அவளுக்கு கல்யாணம் நடந்தேறிவிட்டது. காதல் கல்யாணம். அதிகம் படித்திராத அத்தை மகனை வீட்டில் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே திருமணம் செய்து கொண்டு விட்டவள் இப்பொழுது பிள்ளை பேற்றுக்கு தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாள். உன் கல்யாணத்துக்கு வர முடியலை, போட்டோக்களையாவது பார்க்கலாமா? கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து நின்றாள். கல்யாணத்தின் போது போட்டோக்கள் எடுக்கப்பட்டன. சிலவற்றை சிவபாதம் அவள் அண்ணனுக்கு அனுப்பியிருந்தார். தாத்தாவிடம் ஆசி பெற அருகில் வந்து நின்றபோது எடுத்து விட்டிருந்த போட்டோவில் மணமக்கள் இருவருமே நன்றாக காணப்பட்டனர். அதை வாங்கி அவள் தன் பெட்டிக்குள் வைத்து கொண்டிருந்தாள். திருமணம் நடந்து அண்ணம்மா பாட்டி இறந்து 3 மாதங்களாகிவிட்டிருந்தன. தாத்தா சிவபாதம் தவறாமல் மாதம் 2 முறையேனும் அண்ணனுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தார். அவள் கணவன் அவளுக்கு ஒரு கடிதம் கூட இதுவரை எழுதவே இல்லை. ஏன்? உள்ளூர மனம் புழுங்கி கொண்டிருந்தாள் அவள். மாணிக்கம் அதை பற்றி அவளிடம் விசாரித்தான். மழுப்பி விட்டாள். முன்பின் தெரியாதவன், ஆனாலும் தாலியை கழுத்தில் கட்டிவிட்டவன். அவன் பக்கம் பரிந்து பேச வேண்டும் என்றதொரு பாசம். பழமையில் ஊறிப்போன இந்த உணர்வை என்னவென்று சொல்வது? பலவீனம் என்பதா, பரிவு என்பதா? கண்டதும் ஏற்படுகின்ற காதலுக்கும் கல்யாணம் என்ற பந்தத்திலே உருவாகிற இந்த உறவுக்கும் உள்ள வித்தியாசம் பற்பல எண்ணி அவள் குழம்பிக் கொண்டிருந்தாள். உன் கணவர் ரொம்ப ஜோராக இருக்கிறாரே? படத்தை பார்த்து வியந்த பங்குஜம் அவள் தோள்களை குலுக்கினாள். கேட்க அவளுக்கு பெருமையாக தான் இருந்தது. மகிழ்ச்சியில் உள்ளம் பூரித்தது. முதலில் பெண் பார்க்க அவர்கள் வந்தபோது அதிக தூரம் காரில் பயணம் செய்ய சிவபாதம் விரும்பவில்லை. பெண்ணை அழைத்து கொண்டு மாணிக்கம் சென்னைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் கிழவர். மாணிக்கம் தயங்கினான். வழக்கமில்லாத வழக்கம். ஆனாலும் பெரிய இடத்து சம்பந்தத்தை விட மனமில்லை. சென்னையில் மேனேஜர் வெங்கடேசன் வீட்டில்தான் அவர்கள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெண்ணை பார்க்க கிழவரும் ஜெயக்குமாரும் வந்திருந்தனர். கை குவித்து வணங்கிவிட்டு அவர் காட்டிய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். வெகு நேரம் அவனை பார்க்க முடியாது ஒரு அச்சம் நெஞ்சை படபடக்க செய்து கொண்டிருந்தது. எல்லோரும் ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அது சமயம் மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். இதய துடிப்பு நின்றுவிடும் போன்ற ஒரு பிரமிப்பு. சிவேல் என்ற நிறம், கழுத்திலே படிந்த சுருண்ட முடி, அரும்பு மீசை, கன்னங்களில் பரவிய கிருதாக்கள், கனவு மிதந்த கண்கள். மாப்பிள்ளையே அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. வீட்டிற்கு வந்து கூட மாணிக்கம் அவளிடம் ஏதும் பேசவில்லை. அண்ணி மரகதம்தான் கேட்டாள். மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு அண்ணா கேட்க சொன்னார். அணுவின் கன்னங்கள் சிவந்து காதுகளில் ரத்தம் பாய்ந்து சூடாகின. நெஞ்சிலே ஒரு சிலிர்ப்பு. உங்களுக்கு பிடிச்சால் சரி, சாமர்த்தியமாக பதிலளித்தாள். இதுல ஒரு சின்ன குறை இருக்கு, தெரியும் இல்லையா? அவளுக்கு தெரிந்த சங்கதிதான். ஜெயக்குமார் மனைவியை இழந்தவன். இது அவனுடைய 2வது கல்யாணம். திருமணமாகிய மறு வருஷமே மனைவி கார் விபத்திலே இறந்து போய்விட்டாள். மனம் முடிந்து போய் சில வருஷங்களாக திருமணம் வேண்டாம் என்று இருந்தவன் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறான். அழகானவன், படித்தவன், மிகவும் வசதியானவன். இப்படி ஒரு குறை இருக்க வேண்டுமா? அணுவின் மனதிலே ஒரு சிறு நெருடல் தான். யோசிக்கிறியான்னு மரகதத்தின் குரல் திடுக்கிடச் செய்தது. இல்லை அண்ணி, எனக்கு சம்மதம்னு அன்னையிடம் சொல்லிடுங்கோ. பணம் பதவிக்கு ஆசைப்பட்டு 2ஆம் தரமாக கொடுத்து விட்டதாக பின்னால். மரகதம் முடிக்கும் முன் அனுராதா அவள் கைகளை பிடித்து கொண்டாள். பூரண சம்மதம் அண்ணி. உணர்ச்சி வசத்தில் அவள் குரல் கம்மி நடுங்கியது. தொடர்ந்து அண்ணனுக்கு ஒரு பாரமாக இருக்க அவள் விரும்பாததும் ஒரு காரணமாகும். கிராமத்தில் அவளை ஒத்த பெண்கள் எல்லோருக்கும் திருமணமாகிவிட்டிருந்தது. பிஏ படித்து 2 வருஷமாகிறதே. தங்கச்சியை வேலைக்கு அனுப்ப உத்தேசமா? எதிர் வீட்டுக்காரர் குத்தி கேட்டபொழுது மாணிக்கத்திற்கு அவமானம் தாங்க முடியவில்லை. அவன் முயற்சிக்காமல் இல்லை. பல இடங்களிலிருந்து வந்து பெண் கேட்டனர். தங்கைக்கு சீர் எடுத்து அவர்கள் கேட்டபடி சிறப்பாக கட்டி கொடுக்க முடியாத தரித்திரம் அவனுக்கு. கடைசியாக வந்து போனவன் பேங்கில் கணக்கன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். துணிவுடன் கேட்டுவிட்டான், ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பீங்களா? மாணிக்கத்திற்கு அழமாட்டா குறை. அத்தனை பணத்திற்கு அவன் எங்கே போவான்? அந்த வரனும் கை நழுவியது. அவன் மனம் கலங்கி கொண்டிருந்த சமயம்தான் சிவபாதத்தின் சார்பாக வெங்கடேசன் வந்தார். பேச்சுவார்த்தைகள் துரிதமாக நடந்தேறிவிட்டது. கை காசு செலவின்றி கல்யாணமும் நடந்தன. ரொம்ப நகைகள் போட்டாங்களா? பங்கஜம் தோண்டி துருவி கேட்டாள். அந்த வெள்ளிக்கிழமை கல்யாணத்திற்கு முன்னர் வெங்கடேசன் வீட்டில் வந்து தங்கியிருந்த பெண்ணை அழைத்து வரும்படி காரை கொடுத்து அனுப்பினார் சிவபாதம்.
அண்ணனுடன் அவள் புறப்பட்டு சென்றாள். கிழவர் முன்னறையிலேயே நாற்காலியில் அவர்களுக்காக காத்திருந்தார். அண்ணம்மா பாட்டி படுத்திருந்த அறைக்கு அவர்களை அழைத்து செல்லப்பட்டனர். கிழிந்த நாராக கிடந்த போதிலும் பாட்டிக்கு பேச சக்தி இருந்தது. கல்யாண பெண் வந்திருக்கிறாள், ஆசிர்வதிங்கோ அம்மா, சிவபாதம் உரத்த குரலில் சொன்னார். கட்டிலின் அருகே தரையில் விழுந்து கும்பிட்டாள் அனுராதா. தலைமாட்டில் தயாராக வைத்து கொண்டிருந்த ஒரு சிறு தந்த பெட்டியை இழுத்து பாட்டி அவள் முன் நீட்டினாள். அவள் கரம் நடுங்கியது. வாங்கிக்கோ அம்மா, பாட்டி உனக்காக பரிசு கொடுக்கறாங்க, உத்தரவிட்டார் சிவபாதம். பவ்யமாக அதை பெற்றுக்கொண்டாள் அனுராதா. மகராசியா இரு, கிழவி ஆசீர்வதித்து விட்டு கண்களை பறக்க விழித்து எதிரே நின்ற பெண்ணை பார்த்து புன்முறுவல் அளித்தாள். பெட்டிக்குள் ஒரு ஜோடி வைரக்கம்மல், ஒரு வைர நெக்லஸ், 4 ஜோடி தங்க வளையல்கள், ஒரு தங்கச்சரடு, இவ்வளவும் இருந்ததைக் கண்டு பிரமித்து போய் நின்றாள் அனுராதா. பாட்டியுடைய மீதி நகைகள் பேங்க்ல இருக்கு, எல்லாம் உனக்கு சேர வேண்டியதுன்னு எழுதி வச்சிருக்காங்க, பரிவோடு பார்த்தார் சிவபாதம். அணுவுக்கு கட்டுக்கொள்ளாத மகிழ்ச்சி, திகைப்பு. இதெல்லாம் கனவா நினைவா என்று ஒரு சந்தேகம் இடையே. பந்தலுக்கு வரும்பொழுது அந்த கவரிங் நகைகளை கழற்றி விட்டு இவைகளை போட்டு கொண்டு வரணும். அடுத்தபடியாக வந்த அவர் உத்தரவு அவளை திடுக்கிட செய்தது. கல்யாணத்திற்கு சில நாட்கள் முன்னர் தான் அண்ணி வாங்கி கொடுத்தவை அவை. கழுத்தும் கையும் நிறைய ஏதாவது நகை வேண்டுமே என்று வாங்கியவை. அவை கவரிங் நகைகள் என்று கிழவர் கண்டுபிடித்து விட்டாரே. உன்னோடு கொஞ்சம் தனியா பேசணும், இப்படி வரியாமா? முகம் சிவந்து போய் நின்ற அவளை பார்த்து முறுவலித்தார் சிவபாதம். அவர் தமது நாற்காலியை தள்ளி கொண்டு முன்னேறுகிறார். அவள் பின்தொடர்ந்தாள். இருவரும் அவருடைய அறைக்குள் வந்தனர். நாற்காலியில் இருந்தபடியே அவர் கையை நீட்டி கதவை சாத்தினார். குழுகுழுவென்ற ஏசி அறை. அந்த விபத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிலை. நாற்காலியிலேயே கட்டுண்டு கிடக்கிறேன். அவள் முகத்தை உற்று பார்த்தார். வெரி சாரி. அனு இரக்கத்துடன் முணுமுணுத்தாள். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று விளங்காத குழப்பம் அவளுக்கு. தாத்தா நாற்காலியை தள்ளிக்கொண்டு அறைக்குள் வட்டமாக ஒரு முறை சுற்றி வந்தார். பேச்சை துவங்க அவர் செய்த பூர்வ பிடிகை அவளுக்கு சற்றென்று அவள் தோழி சரோ சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. வாணி இறந்து போய் கல்யாணமே வேண்டாம்னு இருந்து விட்டான். எத்தனையோ இடத்தில் பெண் பார்த்தோம். உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடித்தது. ஏன் தெரியுமா? ஏசி அறையிலும் நெற்றியில் வேர்வை சொட்ட நெஞ்சு பதற அவள் மௌனமாக நின்றாள். 1 வருஷத்துக்கு முன் ஒரு கல்யாண வீட்டில் ஒன்று பார்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னவோ? அவளுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. அவள் கல்லூரி தோழிக்கு கல்யாணம். அண்ணன் பெரிய மனசு பண்ணி இவளுடன் திருச்சிக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தார். பந்தலில் ஒரே கூட்டம். அப்போதுதான் அவள் சிநேகிதி குறும்புக்காரி சரோ சொன்னாள், சக்கர நாற்காலியில் இருக்கிற அந்த ஆசாமியை பார், அந்த கத்தை மீசை, பட்டையாக ஒரு பக்கம் வெளுத்து விட்டிருக்கும் கிராப்பு சில்க் ஜிப்பா, இதெல்லாம் பார்த்தா யாராட்டம் இருக்கு? கிசுகிசுத்தாள். அனுராதா மெல்ல சக்கர நாற்காலி இருந்த பக்கம் திரும்பினாள். பதைத்து போய் விருட்டென்று மறுபக்கம் முகத்தை திருப்பி கொண்டாள். அந்த ஆசாமியும் அதே சமயம் அவளை வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்தார். படத்தில் வந்த அந்த அப்பா நடிகராட்டமா இல்ல? சரோ தொடர்ந்து அடிக்குரலில் கேட்டாள். உண்மைதான், அவர் அப்படித்தான் அந்த நடிகரை போல்தான் இருந்தார். அதே மிடுக்கான பார்வை, முகவாயில் கையை தாங்கி கொண்டு உட்கார்ந்திருந்த தோரணை எல்லாம் அச்சுபோல் அப்படியே இருந்தது. இந்த பெண் தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகள்னு அப்பவே தீர்மானிச்சிட்டேன். ஏன்னு கேட்காதே, அதுதான் ஒரு இன்ட்யூஷன், 6வது அறிவு, உள்மனதின் உத்தரவு. உடனடியாக உன் குடும்பத்தை பற்றி, உன்னை பற்றி ஆராய ஏற்பாடு பண்ணினேன். நான் ஒரு வியாபாரி, தீர்மானித்த பின் தான் காரியத்தில் இறங்குவேன். எங்களுக்கு பிடித்து விட்டது. கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டேன். என் தாயாருக்கு உடம்புக்கு அதிகமாகிவிட்டிருக்கிறது. திருமணத்தின் போது ஏதாவது நேர்ந்து விடலாம். அவங்க உயிருடன் இருக்கும்போதே உனக்கு அவங்களது ஆசிகளை வழங்கணும்னு என் ஆசை. அதையும் நிறைவேற்றி விட்டேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற உன்னிடம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அவளுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் துணிவு ஏற்பட்டது. மெல்ல தலையை நிமிர்த்தி அவரை பார்த்தாள். ஒரு சமயம் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டால் நீ அந்த பொறுப்புகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை உடையவள். உன்னிடம் அந்த மாபெரும் சக்தி மறைந்து கிடக்கிறதுன்னு எனக்குள்ளே ஒரு பெரும் நம்பிக்கை. அதனால் ஏமாற மாட்டேன். நன்றி ஐயா. உன் வருங்கால கணவனின் பாட்டன் நான். என்னை தாத்தான்னு கூப்பிடணும், தெரியுமா? அவள் சரி என்று தலையை அசைத்தாள். நாற்காலியோடு நோயாளியாக கிடக்கிற என்னை கவனிக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் இனி உன்னுடையதாகிவிடும். இந்த வீட்டில் விவரம் தெரியாத 2 டீனேஜ் பசங்கள் இருக்கிறாங்க. அவங்கள கட்டி மீட்க வேண்டிய வேலையும் உன்னை சேர்ந்ததுதான்.
பெண்ணை கொடுத்துவிட்டு இங்கேயே தங்கிவிட்டிருக்கும் ரத்னா அம்மாள் மிகவும் சிரமமான பேர் வழி. அவங்களை சமாளிக்க வேணும். பிறகு உன் கணவர் குமார். அவனை விரைவில் நீ புரிந்து கொண்டு இந்த குடும்பத்தை நிர்வகித்து முன்னுக்கு கொண்டு வரணும். அதுதான் என் வேண்டுகோள். செய்வியா? முயற்சிக்கிறேன் தாத்தா. நாற்காலியை தள்ளிக்கொண்டே சென்ற சிவபாதம் கையை நீட்டி கதவை திறந்தார். தலையில இப்பவே பெரிய கல்லை நான் தூக்கி வச்சுட்டா போல பயந்துட்டுன்னு சொல்றியா? அவர் வாய்விட்டு சிரித்தார். அவளும் பக்கென்று சிரித்து விட்டாள். அப்படியே திரும்பிய போது சோபனா மாடி அருகே அறையை பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்தாள். உடனடியாக வேகமாக அந்த பெண் ஏன் அப்பால் போனாள்? மேலே போட்டு கொண்டிருக்கும் நகைகள் தானே அவங்க வீட்டில் போட்டது? பங்கஜத்தின் கேள்வி அவள் சிந்தனையை கலைத்தது. அழகான நெக்லஸ். பங்கஜத்தின் ஏக்க பெருமூச்சு முகத்தை சுட்டது. அதற்குள் மரகதம் அழைக்கும் குரல் கேட்கவே இருவரும் கீழே இறங்கி வந்தனர். அந்த சிறிய வீட்டிற்குள் தெருவே கூடிவிட்டிருந்தது. பெண்ணை புககத்திற்கு அனுப்பி வைக்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் அன்று அங்கேயே சாப்பாடு. அண்ணனுக்கு எத்தனை செலவு? கவலைப்பட்டாள் அவள். அண்ணன், அண்ணி, குழந்தைகள், பழகிய ஊர், பார்த்து பழக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் பிரிய வேண்டுமே என்ற நினைவு நெஞ்சை வேதனை செய்ய நீர் ததும்பிய கண்களுடன் புறப்பட்டாள். மகராசியா இரு. மார்போடு அணைத்து கொண்ட அண்ணி ஓவென்று அழுதுவிட்டாள். அவளாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன இது? அண்ணன் முறைத்தார். கண்களை துடைத்து கொண்டு எல்லோரையும் வணங்கிவிட்டு புன்னகைத்தபடி அவள் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். டிரைவர் வேடிக்கையாக வெகுநேரம் ஹாரனை அமுக்கினான். இரைச்சலிட்டு கொண்டு புது பெண்ணை சுமந்து கார் புழுதியை எழுப்பியபடி வேகமாக ஊரை விட்டு கிளம்பியது. வெங்கடேசன் வீட்டிலும் விருந்து. பெண்ணை அழைக்க தாத்தாவும் சோபனாவும் ஜெயக்குமாருடன் வந்திருந்தனர். இன்பம், துன்பம், பிரமிப்பு என்ற கலவை உணர்விலே கலங்கி விட்டிருந்த அவளுக்கு ஒரே குழப்பம், விவரிக்க இயலாத ஒரு அச்சம். ஆரத்தி சுற்றி கொட்டினாள் ரேவதி. வலதுகாலை எடுத்து வச்சு வாம்மா. வராந்தாவில் நாற்காலியில் இருந்த தாத்தா உத்தரவிட்டார். நல்ல நாள், நல்ல வேலை என்று அவர்கள் பார்த்து குறித்து விட்டிருந்த நேரத்திற்கு மருமகளாக அவள் வந்து விட்டாள். பின்னால் நாற்காலியை உருட்டி கொண்டு வந்தார் சிவபாதம். பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு மாடியில் உனக்காக தயாரித்திருக்கும் அந்த பெரிய அறையில் போய் ஓய்வு எடுத்துக்கொள். மாடியிலிருந்து அவர்களது அறைக்குள் நுழைந்ததுமே பிரமித்து போய் நின்று விட்டாள். அந்த அலங்காரம், அந்த வசதி அவள் சினிமாவில் தான் பார்த்திருக்கிறாள். அவளுக்கு இத்தனை பெரிய பாக்கியமா? பின்னால் காலடி சப்தம் கேட்டது. என்னவெல்லாமோ இன்பமான கனவுகள். அவர் வருகிறார் போலிருக்கு. அந்த நினைப்பே கன்னங்களை சிவக்க செய்தது. நெஞ்சி பக்பக்கென்று அடித்து கொண்டது. அண்ணி! அதிகாரமான அந்த பெண்ணின் குரல் திடுக்கிடச் செய்தது. திரும்பி பார்த்தாள். சோபனா சற்று தொலைவில் வேண்டா வெறுப்பாக நின்று கொண்டிருந்தாள். உங்களிடம் என்னவோ பேசணுமாம். அண்ணன் அந்த கோடி அறையில் இருக்கிறார், வரச் சொன்னார். விஷமமானதொரு புன்னகை அவள் முகத்தில் பரவி நின்றது. நெஞ்சு வெடுத்துவிடும் போன்றதொரு திகில் அவளுக்கு. கால்கள் தள்ளாடின. அதிகாரத் தோரணையான இந்த அழைப்பு எதற்காக இருக்கும்? அச்சத்துடன் அவள் சென்றாள். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.